ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10 மினிட்ஸில் ஒரு குழம்பு காய்கள் இல்லாமல் 2 பொருளை வச்சு பார்த்துருவோமா? சின்ன வெங்காயம் 1 கப், ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு வானலியில் மீடியம் ஹீட்டில் 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கோங்க. இதை மாதிரி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற போட்டுக்கோங்க. அப்புறம் அதை அப்படியே வறுத்த பொடியை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறம் 1 கப் சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு தக்காளி, கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்ததும் ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சம் கலருக்காக சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கி முடித்ததும் கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க, மூடி வச்சுக்கோங்க. அப்புறம் வறுத்த பொடியோட 1 கப் தேங்காய், 2 துண்டு பெரிய வெங்காயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்ல பைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதும் தேவைப்பட்டால் மாங்காய் சேர்த்துக்கலாம். நான் இருந்தது போட்டுக்கிட்டேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் சேர்த்து மூடி வைங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வந்திருக்கும். குழம்பு ரெடி. சாதத்தோட குழம்பு ஊற்றி கீரை வச்சு சாப்பிட்டேன். சைடிஷ்க்கு மட்டும் 2 துண்டு மாம்பழம் ஆட் பண்ணிக்கிட்டேன். எம்மியாக இருந்துச்சு வெந்தய குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.